அனைவருக்கும் வணக்கம். திருமலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். இப்போ நம்ம ஆசனத்திற்குரிய அட்டவணைகள் நம்ம கொடுத்துருந்தோம் அதற்கு போன வீடியோவில். இப்போ அந்த ஆசனங்கள் செய்யும் முறையும் அதற்கான பலன்களையும் இப்போ பார்த்துட்ருக்கோம். நான் உங்களுக்கு பிக்சர்லேயே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 4வது ஆசனம், தனுராசனம். தனுராசனம் விரிப்பில் குப்பரக்க படுத்து கைகளால் காலை, அதாவது கரண்டை காலால், அதாவது அடிக்கால கரண்டை காலை இறுக்கி பிடிக்கவும். சுவாசத்தை வெளிவிட்ட நிலையில் கைகளால் காலை இழுத்து தலையையும் கழுத்தையும் மேல் நோக்கி தூக்கி வைத்து கால்களையும் மேல் நோக்கி நிற்கவும். தனுர் என்றால் வில் என பொருள். இந்த முறைக்கு 5 முதல் 15 வினாடி அல்லது 3 முதல் 5 தடவை செய்யவும். 5 முதல் 15 வினாடி இதில் நிற்கணும். அது 3 முதல் 5 தடவை அது நீங்கள் செஞ்சுக்கலாம், சரிங்களா? எப்படி உங்களுக்கு உடல் தோகை ஏற்படுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக ஆரம்ப காலத்தில் காலை விரித்து செய்யவும், பின்பு மெதுவாக சுருக்கி கொள்ளவும். ஆரம்ப காலத்தில் காலை நீங்கள் நம்ம விரித்து செஞ்சுக்கலாம். பின்பு உங்களுக்கு உடல் பழக நீங்கள் அதை சுருக்கிக்கங்க, சரிங்களா? இதுதான் தனுராசனம். இதற்கான பலன்கள் முதுகெலும்பின் வழியாக ஓடும் அத்தனை நாடி நரம்புகளும் புது ரத்தம் செலுத்தப்பட்டு உறுதி அடைகிறது. இரைப்பை குடல்களில் உள்ள அழுக்குகள் வெளியேறும், ஜீரண சக்தி அதிகப்படும், சோம்பல் ஒளியும், கபம் வெளிப்படும், தொந்தி கரையும், மார்பகம் விரியும், இளமை துடிப்பு உண்டாகும், அஜீரணம், வயிற்றுவலி, வாய் துர்நாற்றம், தொந்தி, அடுத்து வயிற்று கொழுப்பு, ஊளைச்சதை நீங்கும், மூல பௌத்திரம், நீர் ரோகம், நீரிழிவு நோய் நீங்கும், கணையம், சிறுநீர் கருவி, ஆண்களின் டெஸ்டிஸ், அடுத்து பெண்களின் ஓவரிஸ், கர்ப்பப்பை நல்ல இரத்த ஓட்டம் ஏற்பட்டு பலம் பெறும், இளமை பொலிவு உண்டாகும், பெண்களின் மாதவிடை சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கும். இதுதான் தனுராசனம். தனுராசனம் செய்யும் முறையும் அதற்கான பலன்களும். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். இதை பயிற்சி நம்ம நேர்லேயும் வந்தாலும் சொல்லிக் கொடுப்போம், சரிங்களா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம்.